சினிமாட்டோகிராஃபி வெற்றிமாறன் சார் வந்து அவர் வேலை சூப்பரா பிச்சு தள்ளியிருக்காரு. அருமையா எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க படத்துல. வெற்றிமாறன் ஐயா வேற லெவலுக்கு போயிட்டாங்க போல படத்துல. ரொம்ப தெளிவா ஒரு வழியோட காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது எதை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணுமோ அதை மட்டும் தான் சேர்க்கணுன்ற மாதிரி வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. சேத்தன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட நெகட்டிவ் ரோல் எப்படி இருக்குன்னு நம்மளே எஞ்சி போய் கொண்டுடலாம். எனக்கு சேத்தன் சார் பிடிக்கும். பட் இந்த ரோல் நமக்கே பிடிக்காம போற அளவுக்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லேயே சேட்டன் வெரி பண்ணிட்டாரு. சேட்டன் வந்தாலே தான் படம் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. சூப்பராக இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. அந்த காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிலாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க மக்களுக்கு. அதுக்கு பிறகு வந்த கட்சிகளும் மக்களுக்காக எவ்வளோ பாடுபட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு சென்டென்ஸ் வரும் அதில். இன்றைய காலத்து இளைஞர்கள் படிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு பல தலைவர்கள் வந்து தண்டவாளத்துக்கு நடுவில் தலையை வச்சு படுத்தனால தான். இதெல்லாம் வந்து உண்மை வரலாறு. இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு இது தெரியுமானா சத்தியமாக தெரியாது. என்ன தெரியுமா சொல்லுவான் இளைஞர்களை கேட்டினா, எங்கள் அம்மா அப்பா சம்பாதிக்கிறாங்க, எங்கள் அம்மா அப்பா ஃபீஸ் கட்டுறாங்க, நான் போய் வந்து காலேஜில் படிக்கிறேன், இதுக்கும் தலைவர்களுக்கும் கட்சிக்கும் என்ன இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் அது கிடையாது. அப்போலாம் வந்து மக்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. அப்போலாம் வந்து படிக்கிறதுக்கு அளவுடே கிடையாது. இந்த ஜாதியினர் தான் படிக்கணும், இந்த ஜாதியினர் படிக்கக்கூடாது, இந்த ஜாதியினர் தான் ட்ரெஸ்ஸு போடணும், இந்த ஜாதியினர் போடவே கூடாது. இது தீர்வு எப்படிங்க அவங்க தர முடியும்? தீர்வு வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு 1000 1500 வருஷம் 2000 வருஷம் ஹிஸ்ட்ரியை வந்து ஒரு 50 வருஷத்தில் மாற்றிட முடியாது. கவர்மெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் அதை அழிச்சிட்டு தான் வராங்க. அதை உடனே அழிக்க முடியாது. நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் அப்படி நடந்துச்சான்னு நம்ம ஒன்றும் அங்கே இருந்து பார்த்ததில்லை. ஸோ நமக்கு தெரியாது அப்படி நடந்துச்சான்றது நம்மளுக்கு தெரியாது. பட் நடந்ததா சொல்கிறாங்க. நடந்திருந்தால் தப்பு தானே. அது இப்போ அந்த சிஸ்டம் இப்போ இருக்கா? கிடையாது. ஏன்னா அதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள், இந்த மாதிரி போராளிகள் கஷ்டப்பட்டு ஒழிச்சிருக்காங்க அப்படின்றது தான் வந்து மீன் பண்ணுறாங்க. நல்லாவே எடுத்துருக்காங்க. சூப்பராக எடுத்துருக்காங்க. சேத்தனெல்லாம் பார்த்தா அப்படியே வச்சு மூஞ்சிலே குத்திடலாமான்ற மாதிரி எனக்கே டென்ஷனு. சேத்தன் வந்து இப்போ அந்த ஒரு நாடகம் கூட ஒரு படம் வருமே, அது என்ன, ஜமா, அதுலேயே எனக்கு சேத்தன் மேலே டென்ஷன் ஆச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற வில்லத்தனம் எல்லாம் ஆனால் நல்லா நடிச்சிருக்காரு. சேத்தன் தான் லாஸ்ட் வரைக்கும் உங்களை ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போகிறார். இந்த மனுஷன் என்னடா பண்ணுவான் லாஸ்ட்லன்றது. பட் என்னன்னா லாஸ்ட்டில் வெற்றிமாறன் சார் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருணும். ஒன்று சேத்தனை காலி பண்ணியிருக்கணும். அதை பண்ணவே இல்லை. சூரி சார் எதனா வந்து ஒரு எமோஷ்னலாக ஒன்று பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணே இருந்தோம். சூரி சார் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிச்சார். யார்? இவரு கூடலாம் 3 பேர் கூட செஞ்சு கருடன். அந்த படத்தில் எப்படி சூரி மொக்கையாகவே லாஸ்ட் வரைக்கும் வந்தாரோ அதே மாதிரி மொக்கையாகிட்டான். எக்ஸ்பெக்ட் பண்ணி லாஸ்ட்டில் ஓப் போயிடுது. மற்றபடி கருத்து வயசில் படம் சூப்பர். சினிமாட்டோகிராஃபி வெற்றிமாறன் சார் வந்து அவர் வேலை சூப்பராக பிச்சு தள்ளியிருக்காரு. அருமையாக எடுத்திருக்காங்க. ஒன் டைம் வாட்சபிள். நான் ஒன்றும் ஆஹோ வாங்க 10 வாட்டி பாருங்கலாம் சொல்ல மாட்டேன். சூப்பராக இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள். யாருக்கான படமா? அரசியல் கட்சி சார்ந்த படம் இது. அரசியல் இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். அதாவது அதாவது 80 90ல் விற்கிற விலைவாசி இப்போ இருக்கா? சரி 70 80 ஏதோ ஒன்று அந்த விலைவாசி இப்போ இருக்கா? இல்லை. அப்போ இருக்கிற சிச்சுவேஷன் இப்போ இருக்குது. ஆனால் சுத்தமாக கிடையாது. எதுக்கு காட்டுற? இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீ காட்டு. நீ வந்து பழைய கதையை தோன்றேன், பழைய வரலாறு தோன்ற சொல்லிட்டு எதுக்கு அரசியல் பண்ற? நீ பண்றது அரசியல். எனக்கு புரியுது. நீங்க வந்து வரலாறு காட்டுறீங்க. ஓகே, நான் என்ன சொல்றேன், தங்களால் சொன்னது இதுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வரலாறு படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வரலாறு பயனுள்ளதாக இருக்கணும். இப்போ காலகட்டத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீ வந்து வரலாறு காட்டுற சொல்லிட்டு மறுபடியும் வன்முறை தோன்றினா அது வரலாறு கிடையாது. வன்முறை தான் மறுபடியும் முளைக்கும். நீங்கள் காட்டுறது வன்முறை தான். அது வந்து மறுபடியும் முளைக்கிறதுனால அது வரலாறுன்ற லிஸ்ட்டில் வராது, வன்முறைன்ற லிஸ்ட்டில் வந்துடும். அதனால் வந்து படம் கான்செப்ட் தப்பாக மாறிடும். நான் என்ன சொல்கிறேன், இது அரசியலே இல்லைங்க. நீ படத்தில் வந்தாரு. நான் வந்து டிக்கெட் கொடுத்து அதுக்கு அரசியல் பார்க்கல. நான் அரசியல் பார்க்கணும் அப்படின்னா நான் நியூஸ்லேயே பார்த்துருவேன். இப்போ டிவி பாலிமர், கலைஞர் செய்திகள், சன் நியூஸ் எது ஓரமானாலும் அரசியல் நான் பார்த்துருவேன். சரிங்களா? தெரியாது. அதுதான் எனக்கு வேணான்றேன். எல்லா படத்திலும் ஐடியா சொல்லலாம். விடுங்க. எல்லாத்தையும் நெகட்டிவா சொல்லிட்டு அப்படி நீ பாட்டு சொல்லிட்டு போயிடுற. இப்படி வேணா எல்லாம் வர எல்லாங்கள் தான் கை ஊத்துறானுங்க. சினிமா கிடைத்த காரணம் இந்த மாதிரி ரிவ்யூ வேலை தான் கேட்டுறான்றானுங்க. இருந்தாடி வந்து பேசுறேன். நான் வந்து பேசுறேன்.
ஒன்றும் பேசல அவனா அந்த ஜாயின் பண்ணியிருந்தான். இப்போ அதாவது இல்லையா அவரோட ஆர்வத்தை அவர் தெரிவிப்படுத்துறாரு. அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை. நான் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். எனக்கு வந்து நீங்கள் படமாக எடுக்கிறீங்க அப்படின்னா அரசியல் பேசாமல் ஒரு நார்மலான படமாக நீங்கள் பொல்லாத நத்திங்கன்னா வர வைக்கிறேன், அசுரன் நத்திங்கன்னா வர வைக்கிறேன், அப்புறம் என்னது வடச்சென்னை நத்திங்கன்னா வர வைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் படமாக எடுங்க. பட் இது வந்து பியூர் அண்ட் பியூர் அரசியல் நோக்கியே நீங்கள் எடுக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து செட் ஆகலை. அதனால தான் எனக்கு இந்த படம் பிடிக்கல. வெற்றிமாறன் டைரக்ஷனில் நீங்கள் வந்து ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸு, ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன் இது எதுவுமே வராதிங்க. எல்லாமே சூப்பராக பண்ணுறாரு. அது எல்லாமே இந்த படத்தில் செம்மையாக இருக்குது. நான் கதையில் தான் வந்து கோளாறு சொல்கிறேன். நான் வந்து உனக்கு போராட்டம் தெரியும், திருப்பி அடிக்கணும் தெரியுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கறது ஃபீல் ஆகும். அது எப்படி வந்து பண்ணி காட்டியிருக்காங்க? ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் புரியும் வகையில், பிடிக்கும் வகையில், எல்லாரும் வந்து எப்படி ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கணுன்றதை காமிச்சிருக்காங்க. வெடிகுண்டு நம்ம ஆயுதம் கிடையாது, அது வேண்டாம், அது எப்படி பாதிக்கப்படுது, எப்படி மக்களை எப்படி இது பண்ணுதுன்றதை ரொம்ப தெளிவாக ஒரு வழியோடு காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது எதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுமோ அதை மட்டும் தான் சேர்க்கணுன்ற மாதிரி வெற்றிமாறன் எடுத்திருக்காரு. கருப்பும் சிவப்பும் வந்து ஒரு போராளிக்கான ஒரு வண்ணம். அந்த வந்து எப்படி அவன் கையில் எடுக்கிறான், அதை எப்படி அவன் பண்ணுறான், அந்த மாதிரி பல விஷயங்களை சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதாவது நீங்கள் விஜய் சேதுபதியோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் மேனாக இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகலான்னு பார்க்குறாரு. அப்புறம் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிறவராக மாறுறாரு, ஒரு போராளியாக மாறுறாரு, அவர் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் பார்ட் 1 கம்ப்ளீட்டாக அது வேறு, அது வந்து சூரியோட ஒரு படம், அவ்வளோதான். பார்ட் 2 வெற்றிமாறனோட படம். எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து மக்களுக்கான ஒரு படம்னு சொல்லுவேன். இது கம்யூனிசம்னு நீங்கள் தனியாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெற்றிமாறன் படம், விஜய் சேதுபதி படம்னு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. பார்க்குற ஒரு மக்களும் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படம். நம்மளோட வழியை தான் காமிச்சிருக்காங்க உள்ள. சூப்பராக கன்வே ஆகுது, பக்காவாக தெரியுது. அப்படி அது தெரியல, எனக்கு புரியலன்றவன் ஃபோனை நோண்டிட்டு இருக்கான்னு அர்த்தம், வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ராப்பரான கண்டினியூட்டி. அவர் நடந்து போகிற கேப்பில் தான் இந்த கதையை சொல்லிட்டே வராரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கதை மொத்தத்தையும் வந்து சூர்யா அவர்கள் அவங்க அம்மாவுக்கு லெட்டராக எழுதுறதா இந்த கதையை மொத்தமாக அப்படியே சொல்கிறாங்க. அதில் விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி கன்வே பண்ணுறாரு, நடந்து போகிற வழியில் சொல்லிட்டு போகிறாரு இந்த விஷயம் எல்லாத்தையும். பார்ட் 2லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறமா வந்து மக்கள் இயக்கம் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி எல்லாத்தையும் காமிச்சிட்டாங்க. பார்ட் 1 தேவையில்லாத ஒரு படம் தான். பார்ட் 2 சூப்பராக இருக்குது. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருந்தாலும் வராது. நல்லா இருக்கு. போலீஸ்ன்றது யாருன்றதை செகண்ட் பார்ட்டில் சேத்தனை வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். நாகப்பாம்பு மாதிரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படின்றத நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்றதை காமிச்சிருந்து நல்லா இருந்துச்சு. அது உண்மை. ஆக்சுவலாக வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து அடுத்து எப்படிலாம் கொண்டு போகிறாங்க, ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக காமிச்சது. அது உண்மை. ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, நம்மளை மறக்க வைக்கிறதுக்கு என்னென்ன ரொம்ப கவர்மெண்ட் பிஸியாக இருக்குன்றதை ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. உண்மை அது. இல்லை அவங்களுக்கு இது அவங்களோட படம் கிடையாது. இது லவ் சீக்வன்ஸ்க்காக வராங்க, படத்தில் ஒரு போர்ஷனாக வராங்க, அவ்வளோதானே தவிர இது அவங்களோட படம் கிடையாது. இது ஒரு போராட்டத்துக்கான ஒரு படம் தான். இது நல்லா இருக்குது படம். அவங்களும் படத்துக்கு தேவையான இடத்துல வராங்க. நீங்கள் பார்ட் 1ல் சூரிய ஜிவிஎம் பார்த்துட்டீங்க, அவங்களோட ரோல் முடிஞ்சு போச்சு. பார்ட் 2ல் அவங்க சும்மா வந்துட்டு தான் போவாங்களே தவிர அவங்களோட கதை கிடையாது. இது கம்ப்ளீட்டாக பார்ட் 2 வந்து மக்களுக்கான ஒரு கதையை தான் எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. நன்றி. இதில் என்ன கம்யூனிஸ்ட்னா, நம்ம வேலை மேலே அவங்க எந்த அளவுக்கு நம்மளை கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை எந்த இடத்துல அடிமைத்தனம் பண்ணுறாங்களோ அதுதான் இந்த படத்தில் அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுதான் கம்யூனிஸ்டாக இந்த படத்தை வந்து உறக்க சொல்லியிருக்காங்க. நம்ம நெஞ்சில் ஆழமாக இறக்கியிருக்காங்க அந்த கம்யூனிஸ்ட் இடத்த. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க படத்தில். வெற்றிமாறன் ஐயா வேறு லெவலுக்கு போயிட்டா போல படத்தில். அருமையாக இருக்குது. ஆனால் கடைசியில் விஜய் சேதுபதி சா வச்சு என் மனசை பாதிப்பு ஏற்படுத்திட்டாங்க. சேட்டன் அவர் பண்ணியிருக்காரு, அவர் பாட்டுன்னு ஒரு பக்கத்தில் பண்ணி போயிட்டா போல சேட்டன். ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தான் முழுக்க வராரு. அருமையாக பண்ணிட்டா போல அண்ணன் கலக்கிட்டார். ஆமாம், எதிர்பார்த்த லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. விஜய் சேதுபதி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சூர்யா அவங்களோட ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. மஞ்சு வாரியர் அண்ட் விஜய் சேதுபதியோட காம்போ நல்லா இருந்தது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்தாலுமே ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். கருப்பு வாத்தியார் அதுதான் கதையே. தென் அவர் பார்க்கறது தான், அவர் ரொம்ப குவைட்டாக தான் இருந்திருக்காரு. அவர் அந்த கென் அவரோட கதையில் தான் வந்து அவர் மாறி இருக்காரு. கென் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ரோலை சும்மா மாசா தரமாக அசுரன் லெவலில் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட்
சேத்தன் தான் பெரிய கட்டிச்சு அது சேத்தன் இதே சேத்தன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட நெகட்டிவ் ரோல் எப்படி இருக்குன்னு நம்மளே எஞ்சி போய் கொண்டுடலாம். எனக்கு சேத்தன் சார் பிடிக்கும், பட் இந்த ரோல் நமக்கே பிடிக்காம போகிற அளவுக்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வாழ்ந்திருக்காரு, அந்த வில்லனாவே வாழ்ந்துற மாதிரி இருந்தது. ரொம்ப செம்ம நெகட்டிவாக பண்ணியிருக்காரு. கவர்மெண்ட் அதிகாரினால ஒரு தனி தோணும். ராஜீவ் மேனா இருக்கட்டும், கௌதம் அந்த டீம் டிஸ்கஷன் பாக்ஸ் எப்படி உண்மையாக அப்படிதான் இருப்பாங்களா? மேபி அப்படி தான் இருப்பாங்க போல். நம்ம அரசியல்வாதி பின்னாடி உள்ளெல்லாம் என்ன நடக்குதுன்றது நம்ம இதை பார்க்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற லெவலில் இருந்து இப்படியும் பண்ணுறாங்க போல், நம்ம தான் தெரியாமல் இருக்கோம் போலன்ற லெவலில் இருந்தது. சூப்பராக இருந்தது. சூரி வந்து அந்த நம்ம நினைச்சிருக்க மாட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக குவைட் காமனாக இருந்தார், செகண்ட் ஹாஃப்லேயுமே அப்படி தான் இருந்தார். அவரோட லாஸ்ட் டிசிஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு தான் செகண்ட் பார்ட்டும் இருக்குது. ஏன்னா செகண்ட் பார்ட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் பார்ட்டை விட இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பார்ட்டில் ஆமாம் கம்யூனிஸ்ட் அரசியல் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கம்யூனிஸ்ட் அரசியல் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து அவரை வந்து ஒரு நெக்ஸலட்டாக கட்டமைப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அவர் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த தப்புகள்லாம் அவர் மேலே இல்லைன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரூஃப் பண்ணுவார். சார் நான் ஒரு நெக்ஸ்லைட் இல்லை, மக்களுக்காக தான் போராட வந்தேன். அது வந்து நல்ல ஒரு சூப்பராக கொடுத்துருப்பாரு அவர். போராளி என்ன சொன்னீங்க சார்? அப்படி தான் பிரதர் திணிக்கிறாங்க. அது வந்து அந்த அரசியல் காட்டியிருக்காரு, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம முன்னோர்கள் கம்யூனிஸ்ட் தோழர்கள் சரி, தீகா தோழர்களும் சரி, நம்மளுக்காக ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் பேசினாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஜென்ரேஷனில் மறந்துட்டோம். நம்ம வந்து இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா அடுத்தது பிஸ்னஸ்ஸு, அது எப்படி ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு போயிட்டு நான் சின்ன வயசில் நானும் வந்து ஒரு இதுல தான் வந்தேன். ஒரு நம்ம சேட்பட் பகுதியிலேருந்து ஒரு இதுல தான் வந்தேன் நான், ஓகேங்களா. ஸோ அது நம்மளும் முன்னேறணும்னு சொல்லுவோம். நான் அந்த தோழர்கள்லாம் சின்ன வயசில் பார்ப்பேன். நான் இப்போ வரைக்கும் அவங்க சைக்கிளில் தான் போயிட்டுருக்காங்க. நான் பார்த்த சின்ன வயசில் சைக்கிளில் போன தோழர்கள் அவங்கள ஒரு எப்படி சொல்கிறேன், இந்த ஜென்ரேஷனில் வந்துலாம் என் கூட இருக்கிறவனே கிண்டல் பண்ணாங்க, வேலை வெட்டி இல்லைடா அவங்களுக்கு பாடுறா, அதெல்லாம் பிழைக்க தெரியாதாள்றா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவங்களோட வழி நம்ம அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குற ஒரு தோழர் வந்து நம்ம ஏரியாவில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்பை வந்து எத்தனையோ வருஷமாக போராடினாங்க. எத்தனையோ வருஷமாக யாரோ என்னென்னமோ போராடினாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்களும் தீகா தோழர்களும் கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் வந்து அதை மூடவே வச்சாங்க. அந்த அவங்க நினச்சான்னா அவங்க எப்படி வேணாலும் காசு வாங்கிட்டு அவங்க எப்படி வேணாலும் செட்டில் ஆகலாமே. இன்னி வரைக்கும் அந்த நேர்மையான ஒரு அரசியல் தான். அவங்க எதனா ஒரு பிரச்சனை, அது விலைவாசி ஏறட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கெலாம் வந்து இன்னைக்கு குரல் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் வந்து அவங்களோட வரலாறு என்னன்னு தெரியல. அவங்க மக்களுக்காக தானே போராடுறாங்க, கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த கிஷோரோட கேரக்டர்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருந்தது. எனக்கு நல்ல கண்ணு ஐயாவை பார்க்குற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தது அந்த கிஷோரோட ஒரு கேரக்டர். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த கேரக்டர். இல்லை ப்ரோ, ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு ஹைப்பே இல்லாமல் தான் வந்தோம். ஆனால் வரும்போது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எப்படி சொல்கிறது, இன்ட்ரோல் பிளாக்காக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சூரியோட ஃபஸ்ட் ஆஃப் எப்படி சூரிய கலெக்டரோ செகண்ட் பார்ட்டில் வந்து விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாகவே. ஆனால் சூரிய ஒரு லாஸ்ட்டில் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார், சூப்பராக இருக்கும். அந்த டைலாக்ஸே இல்லாமல் ஒரு அந்த கண்ணாலே தெரிவிக்கிற சீன் மாதிரி நல்லா பண்ணியிருந்தார் ப்ரோ, சூப்பராக இருக்குது. ஆமாம், அது ஃபுல்லாகவே பாலிடிக்ஸ் பற்றி தான். அந்த டைலாக்ஸ் எல்லாமே தெளிவாக பேசியிருக்கானுங்க, அங்கேயும் இங்கேயும் அரைக்குறையாக இல்லாமல் இதுதான் நாங்கள் பேச வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பேசியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயே சேட்டன் வெரி பண்ணிட்டார். சேட்டன் வந்ததுலே தான் படம் ஃபுல்லாக நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, சூப்பராக. கௌதம் வாசுதேவ் மேனனோட தமிழ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அமுதன்னு ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துருப்பார்ல, அவர் ஒன்று பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்கும். லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு, பட் ஆனால் வந்த மியூசிக்கே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஜிவிபி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுது. ஜிவிபியில் சந்தோஷ் நாராயண் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது ப்ரோ.
இல்லை இதில் மஞ்சு வாரியர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாரி ஃபஸ்ட் பார்ட் ஹீரோயின் வந்து இதில் எதுவுமே காட்டவே இல்லை. அவங்கள பற்றி எதுவுமே டைலாக்ஸ் மூலமாக எதுவுமே எக்ஸ்பிளைனே பண்ணல. மற்றபடி ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. மஞ்சு வாரியர் சீன் வச்சாங்க. கென்கர்னாஸ் ஒரு 15 மினிட்ஸ் வந்திருப்பார். சூப்பராக இருக்கும் கென்கர்னாஸ் வர சீன்ஸ் எல்லாமே. கிஷோர் வர சீன்ஸும் நல்லாயிருக்கும் ப்ரோ, பார்க்கலாம். பயங்கரமாக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபஸ்ட் பார்ட் வந்து அவங்க நம்ம ஒரு பயங்கரமான ஃபஸ்ட்டு பார்ட் வந்து சூரிக்கான கதை. பார்ட் 2 வந்து விஜய் சேதுபதிக்கான ஒரு கதை. ஆமாம் அது கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க அவங்க. அது பார்ட் அவர் விஜய் சேதுபதி அவர் எப்படி வாத்தியாராக இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி அவர் மக்கள் படை தலைவனாக ஆகிறாருங்கிறதான் கதை. கருப்பனால தான் வாத்தியாரே உருவாகிறார். அது கென்கர்னாஸ் சார், அது இப்போதைக்கு சொல்ல விரும்பல. விஜய் சேதுபதி கதை தான் இது. அவரோட அது வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ப்ரோ. அதுலேருந்து கனெக்ட் ஆகிடுது. அதான் ஒருத்தர் அவங்கள தட்டி கழிச்சிட்றாங்க, அவங்களுக்காக நம்ம போராடுது. அது வந்து அரசியலாக மாறுது. அந்த அரசியலை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் கனெக்ட் ஆகுது. இல்லை கனெக்ட் பண்ண முடியுது. சில இடங்களில் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே அவங்க போராடுறாங்க, அதுதான் மேட்ரு. நல்லா தான் இருந்துச்சு. அவங்களும் கொஞ்சம் எல்டராக மெச்சூர்டாக நினச்சிருக்காங்க. இவருக்கும் எந்த குறையும் இல்லை. சூப்பராக மேட்ச் ஆயிடுச்சு. ஐயோ அவர் தான் ப்ரோ வேறு மாதிரி பண்ணிட்டாரு. ஆனாலும் செஞ்சு விட்டாங்க அவரை கடைசியில். நல்லா தான் இருந்துச்சு. அவர் கொஞ்சம் தான் ப்ரோ வர சீன் நல்லா தான் இருந்துச்சு. அதுதான் ப்ரோ உயர் இடத்துல இருக்கவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க, கீழே இருக்கவங்க அவங்க வேலையை பார்க்க முடியல. அதனால தான் இது எல்லாமே வருது.